கேஎல் 3 டிஜிட் சார்ட்னா 5/1/2024. Disclaimer: no betting, no gambling. This channel is only for entertainment purpose only, learning purpose only. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 873. ஸோ டோட்டல் ஆஃப் 18. ஸோ இந்த மந்தில் 18ல் 2 டைம் வந்துருச்சு. ஸோ புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கேஎல் 3 டிஜிட் சார்ட் டிப்ஸ்னு அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். தென் ரெகுலர் வீடியோவில் நம்ம சொல்கிறோம் சார்ட் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு, ப்ரொசீஜர்லாம். ஸோ அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இருந்தாலும் புதுசாக வரணும் நான் சொல்கிறேன். நம்ம கான்செப்ட்டு டோட்டல் தான். இங்கே பாருங்க 873 வந்திருக்கா, அது 3த்தையும் கூட்டிங்கன்னா 18. இது மாதிரி 3 டிஜிட்டை கூட்டினீங்கன்னா எத்தனை இருக்குது மொத்தமாகவே? 3 டிஜிட் இந்த மாதிரி நம்ம கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? அது எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னா, மிஷின் எல்லாம் எப்படி ரிசல்ட்டை கொடுக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வருதில் அந்த நம்பர் எல்லாமே, அது எல்லாத்தையுமே நாங்கள் பாருங்கள் அந்த சார்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். டோட்டலாக 3 டிஜிட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே இந்த சார்ட்டில் இருக்குங்களா. இந்த கலரில் என்ன எத்தனை கலர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மந்தோட ரிசல்ட்டை இண்டிகேட் பண்ணும். போன மந்தோட கலர் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் டிசம்பர் பார்த்திங்கன்னா ரெட்டு. அப்போ ரெட்டு கலர் எங்கெங்கே இருக்கோ சிவப்பு, அங்கெல்லாம் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. அதுக்கு முந்தின மந்த் எடுத்திங்கன்னா பச்சை கலர் நவம்பருக்கு, பச்சையில் நவம்பர் ரிசல்ட்டில் இருக்குது. ஸோ பார்த்து நம்ம கலர் வச்சு அந்தந்த மந்த்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்த்திங்கன்னா, போன மந்த்து என்ன ரிசல்ட் வருது, நவம்பரில் வந்தது. டிசம்பரில் பார்த்திங்கன்னா நவம்பருக்கு பக்கத்தில் வரும். ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி தான் இந்த மந்த்து கலர் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். இப்போ போன மந்த்து கலர் வந்து என்ன கொடுத்துருக்கோம், டிசம்பருக்கு ரெட்டு. அப்போ ரெட்டுக்கு பக்கத்தில் பிளாக் வரும். ஸோ இங்கே பாருங்கள் ரெட் இருக்கா, பக்கத்தில் பிளாக்கா, அதே தான் இங்கேயும் ரெட்டு பக்கத்தில் பிளாக். இது மாதிரி இதுக்குள்ளேருந்து எப்படின்னு வந்துடும். இப்போ என்ன நம்பர் வந்தாலும் சரி இதுக்குள்ளேருந்து தான் வரப்போகுது. அப்போ இருக்கிற டோட்டல் பார்த்திங்கன்னா 0 to 27 வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வந்துடும். இதுக்குள்ளே எல்லா நம்பரும் வந்துடும். இப்போ இத்தனை நம்பர்ஸ் இருக்குது. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 300 நம்பர் கிட்ட இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ டோட்டலாக 3 டிஜிட்னு எடுத்துட்டிங்கனாவே டபுள் சி ட்ரிபிள் சி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். டோட்டலாகவே 300 நம்பர் தான். இதுக்குள்ளே நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி நம்பரு நாளைக்கு வர ரிசல்ட் என்ன எடுக்கிறது. ஃப்யூச்சரில் வர நம்பரை எடுக்கலாம். 1 மந்த்துக்குள்ளே வர நம்பரை இதுலேருந்து எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுனா, இப்போ இருக்குது ஜஸ்ட்டு சின்ன நம்பரில் நீங்கள் கேம் ஆடுற மாதிரி இருந்தால், சின்ன நம்பர்னால் சார்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற நம்பர்லாம் என்னென்னு. 0 to 10 இருக்குல்ல, இதை வந்து சின்ன நம்பர்னு சொல்லலாம். இங்கே ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே ரொம்பவே அதுக்குள்ளே கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு 80-70 நம்பருக்குள்ளே இருக்கும் சின்ன நம்பரில். ஜஸ்ட் இதுலேருந்து மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நம்பர் கொடுக்கும் மிஷின். ஓகேங்களா, ஒரு 5 நம்பர்னு வச்சுக்கலாம். இந்த 11 to 20 இருக்குல்ல, இதில் ஒரு 25 நம்பர். அப்போ அங்கே 5, இது சென்டர் நம்பர்னு சொல்லலாம். சென்டரில் அடிக்கிறதுல நடுவில் அடிக்கிறனால சென்டர். அப்போ இதில் 25 நம்பரு, அதில் ஒரு 5, 30 நாள் கணக்கு வருதுல்ல. அப்போ என்ன பண்ணணும், இங்கே 20 தாண்டி இருக்குதுல்ல, இதில் இன்னும் கம்மியான நம்பர் தான் இருக்குது. இதில் ஒரு 2-3 நம்பரு நீங்கள் சென்டரில் அதிகமாக கொடுக்கும், இல்லை சின்னதில் அதிகமாக கொடுக்கும். 21 to 27, இதில் ஒரு 5 நம்பர் கணக்கு வச்சாலும் அதில் 5, இதில் 5, 10 ஆச்சுங்களா. சாரி, சென்டரில் ஒரு 20 நம்பரு. இப்போ 20, இதில் ஒரு 5, சின்ன நம்பருக்கு போனால் அதில் ஒரு 5 பாருங்கள். இதில் 5, இதில் வந்து 20, 5 + 20 25 ஆச்சா. அப்போ கடைசியில் ஒரு 5 நம்பர், 30 நம்பர். மந்த்துக்கு டேட்டுக்கு 30 கணக்கு. ஸோ நம்பரும் இதுலேருந்து வந்துடும் எல்லா நம்பரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணலாம். இங்கே இருக்கிற நம்பரை இல்லை சென்டரில் ஆடலாம்.
இல்லை எண்டிங்கில். இந்த 2ல் ஏதோ 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மந்த்லி. இதுலேருந்து நம்பர் வந்துடும். இப்போ இந்த மந்த் பாருங்களேன், 0 to 10 நமக்கு என்ன நம்பர் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா 6ல் 1, 9ல் 1 வந்துருச்சு. போன மந்த் எடுத்துகிட்டு ரெட்டில் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், எங்கேயுமே போகல. இங்கே அடித்தது இதுக்கு பக்கத்துலேயே. இதனால தான் சொல்கிறேன், இந்த மந்த் அடிக்கிறதுக்கு பக்கத்தில் அடுத்த மந்த் வரும். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண இங்கே இருக்கிற நம்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துடும். இப்போ எப்படியும் மிஷின் சின்ன நம்பரில் ஒரு 5 நம்பர் கொடுத்துருது மந்த்லி. பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மந்த்தும் வர ரிசல்ட்டை சார்ட் வச்சுக்கிறவங்க மந்த் வைஸ் எடுத்து இங்கே 0 to 10 எத்தனை நம்பர் வந்திருக்கு, போன மந்த் எத்தனை நம்பர் வந்துச்சு, டிசம்பரில் நவம்பரில் எத்தனை நம்பர் வந்துச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 நம்பரு மந்த்லி 5 கொடுத்துரும். லக்கு தான் நமக்கு 6, 7, 8 நம்பர் போனால் நமக்கு லக்கு தான், இங்கேயே நிறைய நம்பர் வந்துடும். என்ன டபுள்ஸ் வந்தால் மட்டும் நமக்கு மேலே அடிச்சிடும். போன மந்த்து டபுள்ஸ் வந்துச்சு, அதனால தான் அதுக்கு பக்கத்துலேயே இந்த மந்த்து வந்திருக்குது. இப்போ இது இங்கே இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னா புதுசாக வீடியோ பார்க்குறோம். அந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த சார்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விரும்புகிறங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் இந்த போன மந்த் ரெட்டில் எங்கே அடிச்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்துடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி எது வந்திருக்கு வரலைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த 0 to 27 இருக்குல்ல, இது இன்னும் நம்ம சுருக்கி குரூப்பாக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அடங்குற ஒரு குரூப், அதுதான் இது 0 to 9 குரூப். சரி, குரூப் இப்போ எக்ஸாம்பிள் 0 குரூப் எடுத்துட்டிங்கன்னா 0ல் மொத்தம் நீங்கள் 0 டோட்டல் 20 3 டோட்டல் ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து ரிசல்ட்லாம் மந்த்லி கொடுத்துருக்கு பாருங்க. போன மந்த்தில் ஒரு 0 குரூப்பில் 4 நம்பர், இதுலேருந்து மந்த்லி 4 நம்பர் 5 நம்பர் கொடுக்கும். இப்போ இந்த மந்த் பார்த்திங்கன்னா 0 குரூப்லேருந்து நமக்கு 10 வரல, 20 இன்னும் இறங்கலை. எப்போ வேணால் இறங்கலாம். அது அடித்த நம்பராக இருந்தால் என்ன வரப்போகுது. 1ல் பாருங்கள், போன மந்தில் 1 2 டைம் வந்துருக்கு. இப்போ 11, 21 இந்த மந்த்து வரப்போகுது. 2ல் இந்த மந்த்து இன்னும் வரல, 3ல் வரல. 3ல் போன மந்த்து 13 வந்துருக்குது. இந்த மந்த்து 3 இருக்குது, 13 ஒரு நம்பர் வரலாம். 4ல் இந்த மந்த் எதுவும் வரல. நமக்கு 6ல் ஒரு நம்பர் வந்துருக்குது, நெக்ஸ்ட்டு 16 போகும். இது மாதிரி எது வந்திருக்குது வராத ஃபாலோ பண்ணுங்கள். சார்ட் வச்சுருக்கேன். 9 வந்திருக்கா, நெக்ஸ்ட்டு 19 போகும். ஒவ்வொரு மந்த்து செக் பண்ணி பாருங்கள். போன மந்த் அடிச்சுட்டு பாருங்கள். இதில் பாருங்கள் 4 நம்பரு, இதில் 4 நம்பரு, இதில் 3 நம்பரு, இதில் 3, இதில் 2. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சும்மா டச் பண்ணிகிட்டே தான் போயிடும். இப்படி ஒரு நம்பர் 2 நம்பராவது கொடுத்துரும். இதில் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணிக்குது 13 மட்டும். இன்னும் இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது குரூப்பில் 3, 13, 23 இருக்குது. 3ல் மட்டும் ஒரு டைம் டச், 13ல் மட்டும் ஒரு டைம் டச் பண்ணிக்குது. இப்படி எடுத்துக்கிட்டு 4ல் 4, 14, 24, 5ல் 5, 15, 25 அங்கே இருக்குது இந்த நம்பரெல்லாம். இதை கூட்டிங்கன்னா அது வந்துடும். அதுதான் இங்கே இருக்குது சார்ட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் ஜாயின் பண்ணி சார்ட்டை வாங்கிக்கோங்க. சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. தென் ஆல்போர்டு ஏபிஸ் வர்றாங்க. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருது, நேற்றுக்கு என்ன வந்துச்சு, நேற்றுக்கு எடுத்த ரிசல்ட்டை அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு மேலே கீழே லெஃப்ட் எடுத்து போட்டிங்கன்னா அது எப்படின்னா, இப்போ நமக்கு நேற்றுக்கு வந்து ரிசல்ட் என்னென்னா 882. இந்த 882 நம்ம சார்ட்டில் டோட்டல் 18. இப்போ இது எங்கே 18 இருக்குதுன்னு பாருங்கள். சார்ட் வச்சுக்கிறோம். அங்கே போயிட்டு அதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட்டில் இருக்கிற நம்பரை நீங்கள் ஏபிசியில் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டில் அதுலேருந்து 2 நம்பர் வருது. இல்லை அதில் இருக்கிற நம்பரே நீங்கள் மேட்ச் பண்ணிக்க. என்ன நம்பர் காமனாக வருதுன்னு பாருங்கள். எல்லா இடத்துல ரிப்பீட்டாக வருது. அதை நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ணலாம். தென் இதுக்கு பவர் பண்ணுங்க அந்த நம்பருக்கு. இப்போ 882 வந்திருக்கு. 882 பவர் பண்ணிங்கன்னா 8 3 ஆகும். மறுபடியும் 8 இருக்குது, அது 3 ஆயிரும். 2 7 ஆயிரும். 337. இதை கூட்டுங்க. கூட்டினா என்ன டோட்டல் வருது, டோட்டலுங்க இது சொல்கிறேன். அது எங்கே இருக்குது அந்த டோட்டல், அதுட்டையும் போய்ட்டு மேலே கீழே லெஃப்ட் இருக்கிற நம்பரை எடுத்து போடுங்க. இது வந்து ஆல் போர்டு ஏபிசி எடுக்கிறது ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணி சார்ட் வாங்கிக்கோங்க.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தென் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் முடிஞ்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோவிங் நம்பர் கொடுக்குறேன் அதுலேயும். ஓகே, தேங்க்யூ.